எப்பேற்பட்ட ஆளுக்கும் ஜென்ம சனி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மனசில் ஒரு குழப்பத்தையோ இல்லை எடுக்கிற முயற்சிகளில் ஒரு தடையோ தாமதத்தையோ கொடுக்க தான் செய்யுதுங்கிறது தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ ஜென்ம சனிங்கிறனால ரொம்ப ஹானஸ்ட்டாக இருங்க, எந்த ஒர்க்கும் தள்ளாதீங்க, அப்பப்போ ஒர்க்கை முடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதில் வேறு இந்த சனி வக்ரத்தில் இருக்கிறாரு அப்படிங்கும்போது இன்னமுமே அந்த ஒரு பிடிவாதம் வந்து அதிகமாகும். எது செஞ்சாலும் ஏட்டிக்கு போட்டியாக மாறுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பொதுவாக வந்து இந்த ஒரு கிரகம் வக்ரமாகும்போது அங்கே வக்ர கிரகங்கள் இருக்கும்போது பெரிய பாதிப்புகள் கொடுக்கறதில்ல. பட் சந்திரன் இருக்கிற இடத்துல சனி வக்ரமாகறாரு அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா மன ரீதியாக நிறைய இறுக்கமும் ஒரு குழப்பத்தையும் கொடுக்கும். இருந்தாலும் குருவோட பார்வையில் தான் இருக்குது அப்படிங்கிறது பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணாது. அக்டோபர் வரைக்கும் நீங்கள் சேஃப் தான். அக்டோபருக்கு மேலே தான் குரு வந்து சிம்மத்துக்குள்ளே போவார். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்துக்குள்ளே போயிட்டு ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார். ஸோ வாக்குஸ்தானம் ஸ்ட்ராங் ஆகும். ஆனாலும் இந்த குருவோட பார்வை இருக்கும்போது இருக்கிற இந்த தன்மையும் குரு பார்வை இல்லாத போது கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் வரதான் செய்யும். ஸோ